Hi hello மக்களே, வெல்கம் பேக் டு ரோஹின் ப்ரோ பிளேயர் கேமிங். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மைன்கிராஃப்ட் எபிசோடு 16 17 தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கெல்லாம் மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு த கேம் பிளே வீடியோ. ஸோ நம்ம இப்போ கேம்குள்ளே வந்துச்சு. ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தாலாம் மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு ஜாப்ரா பண்ண பாருங்க. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பண்ண போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா நெதர் போர்ட்டலுக்கு தான் போக போகிறோம். அது நினச்சாலே எனக்கு இப்போ வந்து எல்லாமே நடுங்குதையா, மூஞ்செல்லாம் நடுங்குதையா, இருந்தாலும் போவோம் பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம தான் ஃபுல்லாக டைமெல்லாம் ரெடி ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். அது முன்னிக்கு நம்மளுக்கு வேண்டிய சில ஐட்டம் எல்லாம் வேணும். என்னென்ன ஐட்டம் கேட்டீங்கன்னா ஷீல்டு, கோல்டன் ஆப்பிள் இதெல்லாம் நம்ம கிராஃப்ட் பண்ணோம். ஸோ நம்ம வந்து இப்போ இது இங்கே இது எங்கே இது கத்திக்குன்னு ஒரு செக்ஷன் வச்சுருப்பேன், அதை காணோம். எங்கடா முடிச்சுன்னு தேடிட்டுருக்கேன். கண்ட்ரி ஃப்ரூட்டு கிடைக்கவே மாட்டேது. ஓகே, ஸோ நான் ஷீல்டே கிராஃப்ட் பண்ணிடுறேன். எங்கே அது? ஓ இது ஓகே, நான் உங்கள்கிட்ட இது காட்டினேன்னா தெரில. நான் பெரிய செஸ்ஸில் வச்சுட்டேன் ஜாமான்லாம். ஏன்டா இங்கே வச்ச கண்ட்ரி ப்ரூட் அப்படி கேட்டிங்கன்னா எங்கள் எல்லாம் இவ்வளோலாம் வச்சுருக்கேன். செஸ்த்தில் இடமே இல்லை, ஆனால் தான் அவ்வளோ பெருசாகினேன். ஸோ நான் ஏதோ ஒரு அதான் இந்த செஸ்ஸை தான் இதை தான் நெதருக்கு தேவையான ஜாமான்லாம் நான் வந்து உருக்கி ப்ளாக்காக செஞ்சு வச்சுருந்தேன். ஸோ எடுத்துக்கலாம். 1 ஸ்டாக் இருக்குது, 1 ஸ்டாக் 6 இருக்குது. ஓகே நைஸ். ஸோ இப்போ நம்ம நேரடியாக வந்து கீழே போயிட்டு ஓகே கது சத்திச்சு. ஐயோ போச்சா, அதுக்குள்ளே மருந்து அடிச்சிட்டேன்டா. ஐயோ கேம் லேக் ஆகுது கைஸ். நான் வந்து சற்று நிமிடத்தை வெளியே ஆகிறேன். ஐயோ டே பைத்தியம், நான் தட்டவே இல்லை. என்னங்க 5 hours later. ஃபோனு என்ன ஃபோனு எனக்கே தேவைதான். ஒன்றும் இல்லைங்க, இந்த ஃபோனு எனக்கு கடுப்புக்கு மேலே கடுப்பு ஏற்றிக்கிட்டு இருக்கு. சும்மா லேக் ஆகிட்டுருக்கு. எதுக்கு தான் லேக் ஆகுதுன்னு எனக்கு தெரில. சரி எரிச்சலாக இருக்குது. ஓ என்சைடட் ஆப்பிள் செய்ய முடியாதா? அப்போ அதை எப்படி கிராஃப்ட் பண்ணுறது? என்சைடட் ஆப்பிள் சாலா என்சைடட் ஆப்பிள் செய்ய முடியாதா? சரி நம்ம கோல்டன் ஆப்பிள் செஞ்சு தொலைவோம், வேறு என்ன பண்ணுறது? ஒரே எரிச்சலாக இருக்குது. சரி, ஸோ அப்போ நம்ம வந்து கோல்டன் ஆப்பிள் கிராஃப்ட் பண்ணி வச்சு மிச்சத்தெல்லாம் வந்து ஐயோ எல்லாம் பிளேட் செஞ்சு நாசமாக்கிட்டாங்க இந்த பைத்தியம். வீடா பைத்தியம் வைக்க மாட்டேது. சரி டெக்கரேஷன் பண்ணி விட்டுறலாம். ஐயோ பைத்தியங்கார மாதிரி ஆட்டிருக்காம. ஸோ நான் உங்களுக்கு வந்து இன்னும் செய்யலை இல்லாட்டி நான் மூட்டு மாதிரி எடுத்துட்டேன்னுவீங்க. நிறைய பேர் இருக்கீங்க அது இது இருக்கச்சி மாரி. அப்போ நான் வந்து உங்கள் கண்ணு மணிக்கே எல்லாம் கிராஃப்ட் பண்ணி காட்டுறேன். அப்போயாச்சும் நம்புங்க வராண்டியலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள் கண்ணு மணிக்கே கிராஃப்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம எடுத்துட்டு 6 வரும் வச்சுட்டு இப்படி வச்சுட்டு. ஓகே 6 தான் வருது. ஓகே, ஸோ நம்ம மிச்ச கோல்டெல்லாம் எடுத்துக்க வச்சிடலாம். ஐயோ விட்டாச்சா? இப்போ நம்ம அப்படியே ஒரு தூக்கத்தை போட்டு ஏஞ்சி போயிடலாம். ஸோ நான் இப்போ தூங்கிடுறேன். தூங்குடா பேராண்டிக்கலாம். The next day. ஃபைனலி தூங்கி ஏஞ்சாச்சு. ஸோ இப்போ ஏன்டா தூங்கி ஏஞ்சா சாகிற மாதிரி கத்துற அப்படி கேட்டிங்கன்னா நல்லா வச்சாங்க. ஸோ இங்கடா கம்ப்ளீட்டபிள் இங்கே தான் இருக்குது. ஷீல்டு கிராஃப்ட் பண்ணிட்டு அப்படியே நம்ம தூக்கி பீச்சா கையில் இல்லை எல்லாத்தையும் என்சைடர் பண்ணிக்கலாமா? ஆமாங்க, எல்லாத்தையும் என்சைடர் பண்ணிக்கலாம். நம்மள்ட்ட தான் எஸ்பி எல்லாம் இருக்கா. ஸோ எடுத்துக்கோ சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இதிலே வீடியோ முடிச்சிடும் போல். டக்குன்னு செய்டா கைப்புள்ள அப்படி சொல்லிட்டு நானும் வேகமாக ஓட ஆரம்பிச்சிட்டேன். ஃபைனலி நானும் ஹெட்செட் அங்கேருந்து இங்கே 1/2 மணி நேரம் கிட்ட ஓடி வந்துட்டேன். ஸோ இப்போ நம்ம இது என்னடா அது? ஆனால் பைத்தியங்களா ஏமாத்துறானுங்க, பச்சையாக ஏமாத்துறானுங்க. ஓகே, ஸோ நம்ம இதெல்லாம் தூக்கி கீழே போட்டு நான் சொல்ல கைஸு லேக் ஆகிட்டே இருக்கேனே. இந்த இப்போ கூட லேக் ஆச்சு, ஜாமான் எடுக்க கூட ரெக்கவர் பண்ணல. என்ன சொல்கிறேன் எனக்கே தெரில. ஓகே டெப்பு இது என்னென்னமோ கிடச்சிருக்கு. ஓகே 5 ப்ரொடெக்ஷன். ஓகே நம்ம எல்லாத்தையும் வந்து ப்ரொடெக்ஷன் 3 போட்டு போயிடலாம். ஓகே எல்லாம் கீழே உள்ள ப்ரொடெக்ஷன் போட்டு நம்ம கிளம்ப ஆரம்பிச்சிடலாம். ஓகே நல்ல ஒரு இன்சிடென்ட் சொல்லலாம் கொடுத்தோடா. ஓகே ப்ரொஜெக்டலு ஓகே எல்லாமே ப்ராஜெக்டில். ஸோ கைஸ் இப்போ நம்ம வந்து ஐயோ டே பைத்தியம் இடத்த நாசமாக காணும். ஸோ கைஸ் இப்போ நம்ம நேரடியாக
அது நெதர் போர்ட்டலுக்கு போயிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஃபைனலி நானும் வந்துட்டேன். அதோட வந்து ஷீல்டு எடுத்து பிச்சை கையில் மாற்றிட்டு மழை பெய்தா இப்போ பாருங்க தூத்து நரிகாமி தூத்து இதெல்லாம் நான் போன வீடியோ செட்டி பண்ணி வச்சிட்டேன். ஐயோ நான் மாட்டிக்கிட்டேன். இதை யோசிக்கல குமார். ஐயோ மேலே போடும் ஜம்ப். ஓகே போட்டாச்சு. ஓகே ஸோ நம்ம ஒரு பாதியும் செஞ்சாச்சு. இப்போ நம்ம நேராக போர்ட்டலுக்கு போயிடலாம் காய்ஸ். ஓஹோ எங்கேயோ போயிட்டுருக்கேண்ணே. ஓ பறந்து வந்துட்டேன். ஐயோ என்னடா அது இவ்வளோ தூரம் இருக்கா ஃபார்ட்ரஸு கைஸ். நான் உங்களுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். இந்த தூரம் போனால் நான் இதுக்கே வீடியோ முடிச்சிடும் கைஸ். 10 hours later. நண்பர்களே உங்கள் கண்ணுக்கு ஃபார்ட்ரஸ் தெரிகிறதா? என் கண்ணுக்கு தெரிகிறது. ஆனால் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. இப்போ நான் இங்கேருந்து எப்படி இறங்கி போக போகிறது தான் எனக்கே தெரியல. ஐயோ பார்த்துட்டான் நான் பைத்தியக்காரன். சாப்பிடண்ணா அப்படி இங்கேருந்து சேஃபாக இறங்கி போகிறது. சாலா யார்ரா நீ? சாவடா ஓடுறோம். ஓகே போகலன்னா யாருன்னு அட போயிடா பிளேஸ் ஏச்சு வரண்டா. அட போயிடா செத்து தொலைடா நாய. செத்துட்டான். பிளேஸை கொடுக்கவே இல்லை. ஆண்டா உருப்படாதான்ற ஒன்று. நல்ல வேலை நான் தெரிஞ்சுதான் கோச்சேன். இது லாங் டிஸ்டன்ஸ் இல்லைன்னு. போச்சுடா சத்தண்ணா நாய சத்த போச்சு. இப்படியாச்சும் போய் தோடா நாசமாக போடுவானே. பிளாக்கோ இல்லை ஒரு மண்ணோ இல்லை. எதுக்கு தான் வந்தேன்னு எனக்கே தெரியல. சத்தேன் தின்றா ஷோபா காட்டு எருமை மாதிரி தின்னு தப்பிச்சிட்டாங்க. சிறப்பான ஆள் நீ. ஐயோ ஸோ கைஸ் நான் இது ஒன்று உங்களுக்கு மேலே போட்டு போய் காட்டுறேன் கைஸ். 5 hours later. கைஸ் நான் ஃபைனலி வந்து அப்படி போட்டு மேலே வரைக்கும் வந்துட்டேன். இப்போ நான் இது உள்ளே உடச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்கேன். அதான் வந்து இப்படி உடச்சிக்கிட்டு இருக்கேன். ஓகே ஸோ ஐயோ என்னடா இது மைண்ட் பண்ணுறோம் ஸ்கிபிடி டாப் எஸ் ஸ்கிபிடி பாட்டு பாடும்போது ஏதோ உருப்படாத ஒன்று அடிக்குது. செத்து தொலைக்கிடும். எஸ் ஓகே செத்துட்டானுங்க. நம்மள்ட்ட லூட்டிங் ஸ்வாட் இருக்குது. இதை வச்சு நம்ம நிறையா பிளேஸ் எடுக்கலாம். சாவிடா யார் மேலேடா கை வைக்கிற? ப்ரோ பிளேயடா. ஓஹோ பார்த்துட்டான்டா ஒருத்தன். சாவிடா ஓகே செத்துறான். ஓகே இப்போ தான் ஒரு ஃபைனலி ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஆஃப் மை லைஃப் காய்ஸ் அப்படி சொல்லிட்டு அங்கே நிறையா பிளேஸ் இருக்கானே கண்ணு உறுத்திக்கிட்டே இருக்கு. சாலா இவன் வேற மைண்ட் பண்ண மாட்டான். செத்துட்டேன். காய்ஸ் என்னடா திடீர்னு வந்து வீடியோ நின்றுச்சு எல்லாம் பிளாக் ஆயிடுச்சு அப்படி கேட்டிங்கன்னா ஆமாம் கைஸ். ஸோ கேம் வந்து மினிகிராஃப்ட் கிராஷ் ஆயிடுச்சு. ஸோ அந்த கேம் நான் வந்து அகெயின் வந்து உங்களுக்காக வந்து நான் திரும்ப ரீஓப்பன் பண்ணி அப்புறமா நான் உங்களுக்கு செஞ்சுட்டு நான் உங்களுக்கு திரும்ப அந்த கண்டினியூஷன் வீடியோ போடுவேன் கைஸ். ஏன்னா வந்து சம் கைண்ட் ஆஃப் பிரச்சனையால் அந்த கேம் கிராஷ் ஆயிடுச்சு கைஸ். அப்பப்போ லேக் எடுத்த போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் இதோட கண்டினியூஷன் நான் போடுறேன் கைஸ். ஐம் ரியலி சாரி கைஸ். ஸோ நீங்கள் இதுக்கு 5 லைக் டார்கெட் ஆதரவு கொடுத்தீங்கன்னா நான் கண்டிப்பாக அதை வந்து 3 நாளுக்குள்ளே போட பார்த்துருவேன் கைஸ். ஓகே கைஸ். ஸோ அதான் கைஸ் பிரச்சனை. ஸோ பாய் கைஸ். மறக்காமல் எல்லாம் 5 லைக் டார்கெட் எடுத்து வந்துடுங்க. பாய்.